இஸ்லாமாபாத் பாகிஸ்தானில் இப்போது மிக மோசமான நெருக்கடி நிலை வருகின்றது. ஒரு பக்கம் பலூசிஸ்தான் தாங்கள் தனிநாடு என்றும் பாகிஸ்தானுக்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லை எனவும் அறிவித்துவிட்டது. இன்னொரு பக்கம் POK பகுதியில் பாகிஸ்தான் அரசு மீதான வெறுப்பு அதிகரித்து வருகிறது. நிலைமையை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் விழித்து வருகிறது. இத்தனை காலமாக பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வைத்தே அரசியல் செய்து வந்தது. அண்டை நாடுகளுக்கு தீவிரவாதிகளை அனுப்புவது உள்ளிட்ட மோசமான செயல்களை செய்தது. ஆனால் இப்போது பாகிஸ்தானுக்கு திரும்பிய பக்கமெல்லாம் பயங்கரமான அடி விழுந்து வருகின்றது. இதனால் பாகிஸ்தான் செய்வதறியாது விழித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஷெரீப் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளது. ஒரு மாதத்தை கடந்து இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து வருகிறது. போராட்டத்தை ஒடுக்க அங்கு செல்லும் அத்தியாவசிய பொருட்களை ஷெரீப் அரசு முடக்கியது. இருப்பினும் அது ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களுக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தி போராட்டத்தை தீவிரப்படுத்தவே செய்துள்ளது. கடந்த வாரம் போராட்டத்தை முன்னின்று நடத்தி வரும் சர்தார் அமன் கான் ராவலக்கோட்டில் உள்ள ஈக்தா மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசும்போது வெளிப்படையாகவே இது தொடர்பாக குற்றம் சாட்டியிருந்தார். உணவு மற்றும் மருந்து பொருட்களின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக சாடிய அவர் இதனால் அப்பகுதியில் மோசமான நெருக்கடி உருவாகி இருப்பதாகவும் கூறினார். மேலும் அவர் POK என்பது பாகிஸ்தானில் ஒரு பகுதி அல்ல, எங்களுக்கும் பாகிஸ்தான் தேவையில்லை, மாறாக பாகிஸ்தானுக்குத்தான் நாங்கள் தேவைப்படுகிறோம், கட்டுப்பாட்டு கோட்டை நோக்கி பேரணியாக செல்ல வேண்டுமா என்று பொதுமக்களிடம் அவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு செல்வோம் என்று மக்கள் பதிலுக்கு கோஷமிட்டனர். இதற்கிடையே அங்கு நேற்று நடந்த போராட்டத்தில் இது அடுத்த கட்டத்திற்கு போயிருக்கிறது. நேற்று பல ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் பேசிய அமன் கான் POK என்பது சுதந்திர பகுதியில்லை, சர்ச்சைக்குரிய பகுதியும் இல்லை, ஆனால் இது ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி என கூறியிருந்தார். அவரது இந்த வரி முக்கியமானது. இந்தியாவின் ஒரு பகுதியான காஷ்மீரை சுதந்திரத்திற்கு பிறகு பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருந்தது. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டத்தை முன்னெடுக்கும் நபரே அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க பலூசிஸ்தான் பகுதியும் பாகிஸ்தானுக்கு தலைவலியாக மாறியுள்ளது. நீண்ட காலமாகவே பலூஸ் சுதந்திரம் கோரி போராடி வருகிறது. இதற்கிடையில் பாகிஸ்தானில் இருந்து பலூசிஸ்தான் சுதந்திரம் பெற்றுவிட்டதாக பலூஸ் அரசியல் ஆர்வலர் மெரியார் பலோஸ் நேற்று தடலடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டரில் பலூசிஸ்தான் மக்கள் முடிவெடுத்து விட்டனர், பலூசிஸ்தான் என்பது பாகிஸ்தானின் ஒரு பகுதி இல்லை, உங்கள் அராஜகத்தை உலகம் இனியும் அமைதியாக வேடிக்கை பார்க்காது. பலூசிஸ்தான் பல ஆண்டுகளாக மனித உரிமை மீறல்கள், அரசியல் ஒடுக்குமுறை போன்ற பிரச்சனைகள் நடைபெற்று வருகின்றது. இதனால் பலூசிஸ்தான் பாகிஸ்தானில் இருந்து பிரிந்து சுதந்திரமாக செயல்படும் என அறிவித்தார். இயற்கை வளங்கள் நிறைந்த பலூசிஸ்தான் பாகிஸ்தானின் பரப்பளவில் மிக பெரிய மாகாணமாக இருந்தாலும் மக்கள் தொகை அடிப்படையில் சின்ன மாகாணமாகும். பாகிஸ்தானின் அடக்குமுறைக்கு எதிராக அந்த பகுதியில் பல ஆண்டுகளாகவே பிரிவினைவாத இயக்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தாமல் அடக்குமுறையையே பதிலாக பாகிஸ்தான் கையாண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.